பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் மருத்துவர் ஐயாட்ட அப்போ கௌதமன் பத்திரிகையாளர் குமுதத்தில் கூட இருந்தார், விகடனில் இருந்தார். அவர் போய் அங்கே செய்தி தொடர்பாளர், ஆமாம் ஜி கௌதம், அவர் வந்துட்டு ஒரு சுமூகமாக ரெண்டு பேருக்குள்ளே சுமூகமான ஒரு முடிவுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி பேசுகிறப்ப, இப்போ தைலவரம் தோட்டத்துக்கு ஒரு டைம் வாங்க நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அப்படின்றப்ப தான் சரி போகலாம் அப்படின்றப்ப, சரி போ உனக்கு அங்கே பெரிய விருந்து இருக்குன்றாங்க நம்ம ஆஃபீஸில். இங்கேருந்து வண்டியை வச்சுட்டு போகிற நேராக போயிட்டு அப்போ நம்ம இளங்கோவன் சார் மட்டும் அவர் நல்ல அக்கறை இருக்கும், அவருக்கு ஒரு அருமையான மனிதர். அப்புறம் பேசுவோம் அவரை, என்ன நான் சிட்டிலாம் இருக்கிறேன் பக்கத்து கேபின்ல இருந்துக்கிட்டு, ஆனால் அந்த அளவுக்கு நல்ல மனிதர், அந்த அளவுக்கு ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படி ஒரு நல்ல மனிதர் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. என்னையா எங்கேயா இருக்கீங்க அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டே இருந்தார். போன உடனே அப்படியே குறுகுறுன்னு தான் இருந்தார் ஐயா. தைலாவரம் தோட்டத்துக்கு உள்ளே போயிட்டான், உட்காந்து பேசுகிறோம். என்ன தான் உங்களுக்கு பாமக மேலே அப்படி ஒரு இது, எப்போ பாரு எதிராகவே இருந்ததுன்னு தான் நான் அவருக்கு ஒரு ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறேன். ஐயா அப்போ நீங்கள் வந்த புதுசில் பாமக நீங்கள் வெளியில் வரமாட்டீங்க, தீரன் தான் வந்து வெளியில் லீடராக, தீரனும் பலராமன் இன்னும் 2-3 பேர் இவங்க தான் நெருப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ பழனி பாபா கூட வந்து ஒரு பையன் ஒல்லியாக இருப்பான், அதுக்கு நான் தான். பழனி பாபா நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் கூட ஃப்ரெண்டான, நான் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துலாம் சுற்றிட்டு போய் பாமக வரணும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கணுன்றதுல பழனி பாபா விரும்பினார். இல்லை அப்போ பாமகவுக்கு வந்து ஒரு பெரிய முற்போக்கு இமேஜ் இருந்துச்சு. அப்போ இடதுசாரிகள், தீவிர இடதுசாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தலித் இயக்கங்கள் எல்லாருமே வந்து பாமகவை தூக்கி பிடிச்ச ஒரு பீரியட், இன்டெலெக்சுவல்கள்லாம். அப்போ அது ஒரு பெரிய அசுர வளர்ச்சியில் வந்தது. அதை கெடுத்தது நம்ம மலமுழுங்கி அறிவாலயம் தானே அது பண்ணாங்க. அது வேற, அது ஒரு அசுர வளர்ச்சி பிரிச்சு விடுற வித்தைகள். இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பாமகலாம் இளம் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப சகஜமாக பழகிட்டு இருப்பேன், சுற்றிட்டு இருப்பேன். அப்போ நிர்ச்சிகளில் வேற இருந்த காலகட்டம். அது கூட இருக்கிறப்ப அப்பப்போ அந்த ஆட்கள் அந்த சார்ந்து எல்லாமே நிறைய பேர் எழுதுவாங்க. நானும் ஒரு நக்சலைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதுவார் மருத்துவர் ஐயா. அதை வந்து திருத்தி ஒரு வழியாக கொடுக்குறது வந்து தீரன், பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல். அப்போ அங்கே உட்காந்துட்டு இருப்பார். போன உடனே சைக்கிள் எடுத்து போய் அவர் ஐயா சும்மா உட்காந்து நேரத்தை வச்சுன்னு எல்லாரையும் சந்திச்சுட்டு முதல்ல உட்காந்து எழுதி கொடுங்க, கதுவெல்லாம் சாத்துவோம். சாமி கட்சிராயன்னு ஒருத்தர் இப்போ கடலூரில் இருக்கிறாரு, எல்லாம் இந்த வேலை வேணான்னு விட்டு போயிட்டவர். அப்படி இருந்து நாங்கள் கூட அவ்வளோ அந்நியமாக இருப்போம். நிறைய மீட்டிங்கில் மேடையில் நான் பின்னாடி நின்றுட்டு இருப்பேன், பழனி பாபா தீரன் பக்கத்தில். இப்படிலாம் இருந்தா ஐயா அப்படியே பார்த்துருந்தார். அப்படியே நான் இந்த மாதிரி இருந்தேன். அதனால அவங்க எல்லாமே பின்னாடி எம்எல்ஏ ஆகிட்டாங்க, எம்பி ஆகிட்டாங்க, மந்திரி ஆகிட்டாங்க. அவங்க குறையெல்லாம் எங்கே சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு நல்ல பத்திரிகையாளராக வந்துட்டப்ப என்கிட்ட சொல்கிறப்ப அதை நான் எழுதணுன்னொழிய உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகையெல்லாம் இல்லை அப்படின்னு பேசி முடிச்சுட்ட உடனே சரி என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன கேளு அப்படின்னு நண்பராக தான் கேட்டாருன்னு, பேட்டி மட்டும் ஒன்று வேணும் அப்படின்னு, உங்கள் வேலையில் மட்டும் குறியாக இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்புறம் பேட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டோம், சமரசம் ராசி ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு இந்த விழா தீபாவளி நேரத்தில் அழைப்பார், எப்போதான் அழைச்சிட்டு கூப்பிட்டு பேசுவார். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருங்கன்னு தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது. அவர் வெளியில் பார்க்க தான் ஒரு முரடாக இருக்கும், நீங்கள் நேரில் அவர் சந்திச்சு குழந்தைக்கு உண்டான அந்த பெருந்தன்மை நிறைய இருக்கும். ராமதாஸும் வந்து தமிழக அரசியல்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்துல இருந்தா கருணாநிதியை வந்து கவர விட்டுக்கிட்டே இருந்தார் அந்த கூட்டணியில இருக்கும்போது. அதுதான் சிறப்பே. நீங்க எதிர அணியில இருந்துட்டு கதற விடுறது விஷயம் கிடையாது, கூட்டணியில இருந்துகிட்டு கதற விடுறது தான் வந்து. அப்போ என்னன்னா என்னுடைய காரியம் சரியா மக்களுக்கு தேவையானது நிறைவேறணும், அது மக்களுக்கு பிரச்சனை நிறைவேறணும். அதுல வந்து அழைக்க மாட்டாரு அவர். யோசிக்க கூட்டணி அத்து விட்டுருவாங்க, அந்த இதெல்லாம் கிடையாது. அத்து விட்டா அந்த அணி, அங்க அத்து விட்டா இந்த அணி அப்படின்னு அவர் அதை கூட்டணி தாவறதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவர் காட்டணும் நாங்க எப்படி போடுவோம், உள்ளே வெளியே மாறி மாறி வர்ற மாதிரி தான் போடுவோம். அந்த மாதிரி ஒரு அவரு இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்கு அவரு சரியா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து உண்மையிலே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்ல குணம்லாம் இருக்கு. அரசியல் ரீதியா அவர் இந்த மாதிரி சாதி அரசியல் வளர்ந்துட்ட பிற்பாடு அப்படியே கண்டுங்கானாம அப்படியே போயிட்டு அப்புறம் வேற பத்திரிகையாளர்கள் தான், உயர்ந்த பத்திரிகையாளர் தான் எங்களுக்கு நண்பர் இந்த மாதிரி காட்டுற தலைவர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் எங்கேயாவது அவரை பார்த்துட்டோம்னா, அவர் பார்த்துட்டாருனாக்கா வாங்கன்னு கூப்பிட்டு பேசுவார். அந்த அந்த மறந்துட்டு இப்படி போகிற அப்படி அவர் இருக்கிற இடம் என்ன, எந்த மாதிரியான இடம், வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசி அட்வைஸ் பண்ணிட்டு அனுப்புவார். குடும்பத்தோட ஒரு நாள் சுற்றுங்க வெளியில், அதுதான் அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் 24 மணி நேரம் இதுக்குள்ளாரே போலீஸ் மாதிரி உங்கள் வேலை, நினைச்சா ஓடணும், நினைச்சா வரணும்னு. இன்னும் நினைச்சா ஓடணுன்ற மாதிரி தான் ஒரு நாள் வந்து